வன்னியரசு திருமாவளவன் உரையாடி கொண்டிருக்கும் போது அருகில் நின்று கையை கட்டி கொண்டு பார்த்து கொண்டு எப்படி எல்லாம் கதைச்சம் விஜய் எப்படி போய் கையை கொடுக்கப்படும் வன்னியரசு நிக்கிறார் அருகில. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. குளத்தூருக்கு இன்னைக்கு கேப்ஷன் போட்டிருக்காங்க, குளமாக மாறிய குளத்தூர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. குளமா மாறிடுச்ச மக்களுடைய கண்ணீர் வெள்ளம். திண்டுக்கல் லியோடி லியோடி டிகேகே தமிழ்நாடு கடுசரைகள் கழகம் பேரெல்லாம் என்னன்னா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அலிசேஷன்ல ஒரு அலிசேஷன் இது. அந்த டிகேகே தமிழ்நாடு கலிசடைகள் கழகம் அறிவாலயத்துல கட்டி வைக்கப்பட்ட அலிசேஷன் இது ஒரு பெரிய அலிசேஷன். என்ன சாமர சம்பத் விஜய் பத்தி பேசியிருக்காரு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல. இப்படியே சொல்லி விஜய் வந்து கச்சத்தீவு எடுத்துட்டு போனாலும் போயிருவாரு அப்படின்னு சாமர சம்பத் சொல்லியிருக்காப்புல. சாமர சம்பத் வந்து ஒரு அரைகுறை தானே, ஒரு பச்சை வேக்காடு தானே, அது கொண்டு தெரியாதானே. சிரந்தி ராஜபக்சனுடைய 40 கோடி ரூபாய்க்கு அதிக பெருமையுடைய சொகுசு மாளிகை இவங்க எப்படி குறைஞ்ச விலையில வாங்கியிருக்காங்க. இப்ப கணக்காட்டிருக்காங்க 3.5 கோடிக்கு தான் வாங்கினதா. என்னென்ன தில்லாலங்கடி குஜிலி மஸ்து பண்ணையிலும் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. கதை முழுது கத்தம் ஆவு போலத்தான் விளங்குது. இதுதான் ஸ்டாலின் ஸ்டைல்ல சொல்லணும்னா அப்படி. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம். யோசனையில இருக்கிறேன். கரியா கணக்க பயில்களை கன்னடத்துல காணலையாவது இப்ப ஒரு உள்வீட்டு தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்குது. உண்மை சிரிக்காங்க நீங்க. இல்ல ஃபைல பத்தி கதைச்சாலே முக்கியமான ஃபைல் ஒண்ணு இப்ப ஓபன் ஆகி ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. மஹிந்த ராஜபக்ச நீங்க ஃபைல ஓபன் ஆக்குறீங்க, அங்க ஓபன் ஆக்குறதுக்கு முதலே ஃபைல் இருக்குதான், பேப்பரா காணலையா? தலைமைச் செயலகத்துல கன சாமான் கிளியர் பண்ணியாச்சா? இப்ப இது வந்து உடனடியா செங்கோட்டையன் அனுப்பி தலைமைச் செயலகத்துக்கு இப்ப செங்கோட்டையன் போயிருக்கிறார். இது அங்க இங்க என்ன நடந்தது அதை சொல்லுங்க. இங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா, அதேதான் இந்த குடும்ப ஆட்சி செய்யும் போது என்னென்ன தில்லாலங்கடி குஜிலி மஸ்து பண்ணையிலும் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. இப்ப அங்க மாதிரிதான் இங்க மாதிரிதான் அங்கேயும் மாறி சொல்லிக்கலாம். இப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் நடந்த மோசடி கபில சந்திரசேன இப்ப ஏற்கனவே உள்ளுக்கு இருந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வர்றாரு. இவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு 60 மில்லியன் மஹிந்த ராஜபக்சவுக்கு நான் 3 தடவை கொடுத்தேன். 20 மில்லியனா கொடுத்திருக்காப்புல. கொடுத்ததுல தான் இப்ப கேஸ் சூடு பிடிச்சிருக்கு. எப்படின்னா, எதிர்வரும் 12ஆம் தேதி மஹிந்த ராஜபக்சவ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு வருமாறு அழைப்பு விடுத்துட்டாங்க. இப்ப 12ஆம் தேதி இந்த ராஜபக்ச ஆதரவாளர்கள் இருக்காங்க, எல்லாம் ரெடி, நாங்க கொழும்புக்கு வருவோம், லஞ்ச அந்த விசாரணை அதிகாரிகள் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அந்த அம்புலன்ஸ்லயாவது ஏத்திட்டு கொண்டு அந்த ஆளை கொண்டு புட்டிச்சு வச்சு வாங்கிடுவாங்க. அம்புலன்ஸ்ல ஏத்துங்க. ஏத்துறதுக்கு ஆள் இல்லைன்றா சொல்லுங்க, நாங்க உதவி செய்யறதுக்கு வடக்கு கிழக்குல இருந்து எங்கட மக்கள் அனுப்புறோம். இந்த மாதம் கொல்லாத மாதம் டில்சான். இந்த மாதம் வந்து எங்கட ரத்தத்தோடையும் வியர்வையோடையும் கண்ணீரோடையும் சேர்ந்த மாதம். அது இப்ப அது பாத்தீங்கன்னா இந்த அணுவா அந்த எங்கட என்ன சொல்ற எங்கட வலி வேதனை இருக்கு தானே டில்சான், நம்மட வலி வேதனை. இந்த நம்மட வலி வேதனை வந்து அணுவா முடிக்குது. இப்ப ஒரு ஆளை முடிக்குது, அங்க ஒரு ஆள் முடிஞ்சு கொண்டு இருக்குது. சொல்லுங்க, நீங்க சொல்லி நடக்க போகுது. அதுக்கான ரிட்டர்ன் தான் பட்டுக்கிட்டு நினைக்கிறேன். டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்த விசாரணைக்கு வர மாட்டேன் வருத்தம். அப்ப என்ன செய்வாங்களோ தெரியல. ஆனா எப்படி சொல்றேன், சிஐடி அதிகாரிகள் சொல்ற ஒரு சாமானிய மனிதன் என்ன சொன்னாலும் கைது செய்யறீங்க தானே போயிட்டு. சரியா, நீங்க என்ன சொன்னீங்க, இந்த அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் சமமானது, குற்றம் செய்தா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவோம். மஹிந்த ராஜபக்ச வைத்திய சர்டிபிகேட்ல என்ன தந்தாலும் ஆளை தூக்குங்க, அம்புலன்ஸ்ல கொண்டு போயாவது விசாரணை பண்ணணும். இப்ப கேள்வி, இப்ப என்ன விசாரணை கேள்வின்னு சொன்னா, சரி கபில சந்திரசேன சொல்றாரு மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 மில்லியன் கொடுத்தேன்னு. அப்ப மஹிந்த ராஜபக்ச அந்த 60 மில்லியனை எதுக்கு பயன்படுத்தினாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி பல பேருக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அது சம்பந்தமா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலில் கிடைத்த லஞ்ச பணத்தை, அந்த 60 மில்லியனை மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியுள்ளார் அப்படின்னு உண்மையை நீதிமன்றத்துல போட்டு உடைச்சிட்டாங்க விசாரணை அதிகாரிகள். அவங்க போட்டு உடைச்சிட்டாங்க. மஹிந்த யாருக்கு கொடுத்த லிஸ்ட கொடுத்து விட்டாரோ, எங்கட கொஞ்சம் குரூப் வர போகுது பின்னுக்கு. இப்ப இது மாதிரி தான். இப்ப என்ன சொல்ல, தமிழ்நாட்டுல கொள்ளையடிச்ச பணத்தை என்ன செய்யுதுன்னு கேட்டா தேர்தலுக்கு செலவழிச்சது, இங்க லஞ்சம் வாங்கின பணத்தை என்ன செய்யுதுன்னு இப்ப 2 இடத்துல ஒற்றுமொண்டுதான். அது சரி,
எல்லாம் ஒண்ணும் ஆனா ஒரு இதுல ஒரு விஷயத்துக்கு தான். பெரிய கவலை என்னடா, கணவருக்கு கவலையாம் இந்த திமுக வந்து திட்டுறது. கவலை. அவ்வளவு நாங்க என்ன விசுவாசம். செய்யறது? நாங்க என்ன செய்யறது? அது சரி. உண்மையே சொல்றோம். சரி, அவங்க இப்ப ஆதரவு. நெல்சன், இப்ப இந்த ஆ, விசாரணை வந்து இப்ப மேலதிகமாக கவர்மெண்ட் இந்த விசாரணையை அதிகாரிகள் முழுமையாக முன்கொண்டு செல்றது தயாரா இருக்கிறாங்க. எனக்கு என்ன டவுட் இல்லாம கேட்கிறேன்னு சொன்னால், இப்ப இவங்க அந்த இலங்கையில் இருக்கிற உயர் அதிகாரிகள் அல்லது முன்னாள் அமைச்சர்களுக்கு வழக்கு விசாரணை, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுல அழைப்பு கடிதம் போனா உடனே நோனாக்களுக்கு எல்லாம் வருத்தம் வரும் அல்லது தியதியை மாத்திருவாங்க. ம், ம், இப்ப ம், நோனாக்களுக்காக சஜித்தும் இப்ப நேற்று களத்தில் இறங்கிட்டார். ம். அப்ப ஆமா. அப்ப என்ன சொல்றேன், அந்த எப்படி அந்த ஈகோ சிஸ்டம் எல்லாம் ஒன்றா ரெடி ஆகுதுன்னு பாருங்க. அந்த மைண்டோட ஈகோ சிஸ்டம் வந்து அப்படி எல்லாம் இப்ப அது வந்து ஒரு தரம் விதி விலக்கு இல்லை. ம், ம், இவங்களோட சுமோ மட்டும்தான் அதுக்கு ஆதரவா அறிக்கை அவரும் சொல்லியார், வடக்குல கை வைக்க விட மாட்டேன். ம், ம். அப்ப அப்படி இருக்க நேரம் இப்ப விசாரணைகள் தீவிரமாகுது. என ஏற்கனவே ஜனாதிபதியும் வாக்குறுதி ஒன்று கொடுத்திருக்காரு. மே தின கூட்டங்களையும் அதுக்கேத்த மாதிரி அந்த வழக்கு விசாரணை லிஸ்டெல்லாம் நேற்று சொல்லப்பட்டுச்சு. யார் யாருடைய வழக்குகள் இந்த மாதம் அடுத்த மாதம் எல்லாம் ரொம்ப சூடு பிடிக்க போறதா, அதே மாதிரி லிஸ்டை நாங்க சொல்லிட்டோம். அந்த வகையில தான் இந்த விசாரணை 12ஆம் தேதி திசக்குட்டியார சொல்லியிருக்காரு. மஹிந்த ராஜபக்சவை கைது செய்ய ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் கொழும்பை நாங்க முற்றுகையிடுவோம் அப்படின்னு திசாக்குட்டியார சொல்லியிருக்காரு. இல்ல, இதுக்கும் ஒரு ஆலோசனை சொல்றேன்னா, இந்த வழக்கு விசாரணைகள் அல்லது விசாரணைகளுக்கு அழைக்கப்படுறவர்களுக்கு சார்பா கூட்டம் நடத்துறவங்க அவங்க குற்றச்சாட்டு அடிப்படையில் அவங்கள முதல் ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டு முதல் அவ்வளவு பேரையும் அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி கொண்டு அடைக்கணும். இப்ப அடைச்சு அவங்கள வச்சிருக்கணும் முதல். அப்படி செய்தாதான் இந்த விசாரணைகள் நேர்மையா நடக்கும். சரியா? இப்ப டெல்சான் ஒரு ஆள் குற்றம் செய்யறது, அவருக்கு சார்பு ஆர்ப்பாட்டம் செய்யறது, அவரை வெளியில புனையில வர்றதுன்னா குறையுதுக்கு அது விசாரணை. நேற்று முன்தினம் வெங்கடத்திலேயும் கணவர் கீழே பின்னூட்டம் இருந்தாங்க, பாத்தீங்களா? ம்ஹும். கைது செய்வார்கள், அனுர சொன்னது சரிதான், பிறகு பிணையில வருவார்கள், பிறகு அவர்கள் திரும்பவும் பாராளுமன்றத்துக்கு செல்வார். அவ்வளவுதான். பாதிக்கப்பட்ட மக்களோட வலியை பாருங்க. அவங்களுக்கு தெரியும் தானே, மக்களுக்கு தெரியும் இதுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் சொன்னாலும் இதே தான் நடக்கும். உள்ள போவான் வெளியே வருவான், உள்ள போவான் வெளியே வருவான். அது ஒரு உள்ளே தொடர கதையா அப்படியே போய்கிட்டு இருக்கும். உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. என்ன சாமர சம்பத் விஜய் பத்தி பேசியிருக்காரு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல. எனக்கு ஃபுல்லா உலகில விஜய் விஜய்ன்றது மட்டும் தான் விளங்கிச்சு. டெல்சான் ஏதோ கணக்க கதைக்கிறார் அவர். හෙට අනිද්දාට තියෙන කච්චති උදූපතත් කෙලවලා ගයිද දන්නේ නැහැ. දැන් විජේ ඇවිල්ලා තියෙන්නේ. විජේ කච්චති උදූපතල දර මැතිනීට පින් සිද්ධ වෙන්න ගත්ත කච්චති උදූපතලත් හෙට අනිද්දා විජය කෙලීද කියලා අපි දන්නේ නැහැ. அவர் சொல்றாரு, உங்களை மாதிரி தான் பொய்ய சொல்லி சொல்லி விஜயும் வின் பண்ணிருக்காராம். அவ விஜயும் வீட்டுக்கு போக வேண்டுமோ தெரியா, அப்புறம் இப்படியே சொல்லி சொல்லி விஜய் வந்து கச்சத்தீவு எடுத்துட்டு போனாலும் போயிருவாரு அப்படின்னு சாமர சம்பத் சொல்லியிருக்காப்புல. கச்சதீவு விவகாரம் வந்து அது அதுன்னு சொல்ல, அது இலங்கையர் அது ஒப்பந்த ரீதியான விவகாரம். அதுக்கு அது இவங்களுக்கு தெளிவில்லை. அது இப்ப என்ன சொல்ல, அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் யாரு குரல் கொடுத்தாலும் வந்து அது அவங்களோட கருத்து அது. ஆனா கச்சதீவு எல்லாம் அது வந்து ஒரு ஒப்பந்த ரீதியா இலங்கை வழங்கப்பட்ட, அதுல தெளிவு இருக்கணும். இப்ப சாமர சம்பத் வந்து ஒரு அரைகுறை தானே, ஒரு பச்சை வேக்காடு தானே, அது கொண்டு தெரியாதானே. இதுவரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. விஜய் தான் தன்னுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் போது வாக்குறுதி அப்படி சொன்னார். ஆனா இது என்னதான் இப்ப இங்க என்னதான் பேசினாலும் கூட ஐபிசி தமிழ் லங்காஸ்ரீ நம்ம ஊடகங்கள்ல நாங்க சொன்ன ஒரு விஷயம் தான் இப்ப அங்க நடந்து இருக்கு. என்னன்னு சொன்ன இன்னையான அப்டேட், தாவேக்காவோட விஜயோட யாரும் கூட்டணி சேர போறது அப்படிங்கிற ஒரு பதற்றம் கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்க இருந்து அங்க கடிதம் போகுது, அங்க இருந்து இங்க கடிதம் வருதுங்கிற செய்திகளும் நேற்று நைட்ல இருந்தே நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நாங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குறதுக்கு தயாராகி இப்போ அந்த விஷயங்களும் நடந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆளுநரை சந்திச்சு நாங்கள் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்ற கருத்தை முன்வச்சிருக்கிறார். கிரீஷ் சோடங்க தலைமையிலான அணியினர் சென்றிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த தமிழ்நாட்டு காங்கிரஸ் திமுக கைக்குயாளியா இருந்த செல்வ பிறந்தக தலைமுறை அது எங்கண்டும் இல்லை. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா எல்லா விடயங்களும் வந்து அதனோடு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள்ல 2 தரப்பு இருக்கு. அவங்கள்ட்ட 4 ஆசனங்கள் இருக்குது. அந்த 4 ஆசனங்களோட அவரும் நினைக்கிறேன் பிசிகாவும் அதுல பார்த்தா இவர் இருக்கிறார். பிசிகாவோட முக்கியமான விஜய்க்கு எதிராக கிறிஸ்தவன் என்றெல்லாம் பேசின வன்னியரசு திருமாவளவன் உரையாடி கொண்டிருக்கும் போது அருகில் நின்று கையை கட்டி கொண்டு பார்த்து கொண்டு எப்படி எல்லாம் கதைச்சேன் விஜய்க்கு எப்படி போய் கையை கொடுக்கப்படும் வன்னியரசு நிற்கிறார் அருகில. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. அதனால காங்கிரஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப அவருக்கு வந்து இன்னும் ஒரு 10 ஆசனங்கள் இருந்தா போதும். இப்ப பிசிகாட்ட 2, சிபிஎம் கிட்ட வந்து 2 2 4 அப்படின்னா 6, இங்க 5. காங்கிரஸ்ல 5 சொன்னால்
கிட்டத்தட்ட 11 ஆசனங்கள் இருக்குது. தாராளமா 119 சிம்பிள் சரி. மெஜாரிட்டியோட கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம். ம், இப்ப சபாநாயகர் தெரிவு தானே நடக்க போகுது. இப்ப அது ஆமா. அது அது அதுல ஒரு ஒரு இஷ்யூம் இல்லை இப்போதைக்கு. ம். ஆனால் அதிமுகவுல இருந்தும் ஒரு தரப்பு வெளியேறது தயாரா இருக்கு, திமுகவுல இருந்தும் வெளியேற போகுது. இப்ப சரி, திமுக அது அப்படி நடந்துகிட்டு இருக்க நேரம் இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஸ்டாலின் அவர்களும் சந்திச்சிருக்காங்க. அப்ப அவர் ரஜினி சொல்லியிருக்காரு, உங்களோட வெற்றி பெறும் போது மட்டும் நான் உங்களோட இருக்க மாட்டேன், தோல்வியிலேயும் உங்களோட கஷ்ட நேரத்திலேயே நான் உங்களோட இருப்பேன் அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்காரு. அவரெல்லாம் ஒரு தோற்று போன தலைவர். ரஜினிகாந்த் எல்லாம் அவருக்கு கணக்கு இல்லாத ஆளுன்னு. இன்னைக்கு ஒரு வீடியோ வைரல் ஆகுது. கலாநிதி மாறன் ஒரு ஆடியோ லான்ச்சின் போது சொல்றாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கால் பண்ணா இந்தியாவில் இருக்க எல்லா சிஎம்மும் ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு. அதை பீம் ஆக்கியிருக்காங்க. அப்படின்னா இப்ப விஜய் சிஎம் ஆகிட்டாரு, ரஜினி வந்து கோல் எடுக்கிறாரு விஜய்க்கு, இவர் கோலை கட் பண்ணிட்டு அந்த இல்ல, மாதிரி சீனை நான் நினைக்கிறேன் மாத்திருக்காங்க. இந்த அதாவது ஒரு ஒரு பொறுப்புக்கு வந்தால், இப்ப அவர் ஒரு முதலமைச்சரா வந்தா அவரை எதிர்த்து கதைச்சவங்களே அவர் அனுசரிச்சு போகணும். அப்படி நடக்க கூடாது. ம். அப்படி நடத்துறதுக்கான வாய்ப்பு குறைவா. அதை எதிர்த்து இருந்தாலும் ஆனா ரஜினியில சில வீடியோக்கள் இப்ப ஓடிக்கொண்டிருக்கு, பாத்தீங்களா? ஆமா. அதுல ரஜினி ஒரு அண்மையில் ஒரு நிகழ்வு ஒன்றுல சொல்றாரு வந்து, எனக்கும் விஜய்க்கும் எல்லாம் போட்டி என்று சொல்ல தேவையில்லை. அப்படி ஒரு வீடியோ. அதெல்லாம் வந்து அதாவது அவங்களோட ஃபேன்ஸ் 2 பேர் ரசிகர்களும் ம், ம். விஜய் வந்து தனக்கு போட்டி என்று நினைச்சா ஆ, அது அவருக்கு மரியாதை இல்லையா? அவருக்கு அப்பா. மரியாதை இல்லையா? சரி. இப்ப ரஜினிகாந்த் எல்லாம் பார்த்தா என்ன சொல்றது, ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எதுக்குமே முடிவு எடுக்க லாயக்கு இல்லாத ஆள். கர்நாடகாவில இருந்து தண்ணி வாரதுல பிரச்சனை இருக்கு. இவர் ஒரு கர்நாடகாவோட தொடர்பான ஆள். என்ன ம். அந்த விஷயம் கைக்கெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து படம் நடிச்சு நல்லா உழைச்சு கொண்டிருக்கிறான். இப்ப என்ன சொல்ற, கோபாலபுரம் அறிவாலயம் வந்து துக்க வீடா கிடக்குது, ஒரு இளவு வீடு மாதிரி கிடக்குது. முழு பேரும் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வராங்க. ஆமா. என்ன இதுல குளத்தூர்ல என்ன மாதிரி, ஐயா போயிட்டீங்களா? அது நேற்று அப்படி ஸ்னேக் பாபு நேத்து அப்படி ஒரே அழுக, அடே அப்பா. ஸ்னேக் பாபு நடிப்புல அரக்கன். அது வந்து குளத்தூருக்கு இன்னைக்கு கேப்ஷன் போட்டிருக்காங்க, குளமாக மாறிய குளத்தூர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. குளமா மாறிடுச்சான், மக்களுடைய கண்ணீர் வெள்ளம் வந்து அப்படியே குளமா மாறிடுச்சான். அடுத்தது இன்னும் உண்டு, பட்டிமன்ற பேச்சாளர் என்ற ஒரு ஆள் இருக்கிறார், திண்டுக்கல் லியோனியன். லியோடி. டிகேகே தமிழ்நாடு கருசறைகள் கழகம், ம், ம். வாரத்துக்கு ஒரு முறை வரும் தலைவர், இடம் தெரியாமல் போய்விடுமா. ஆ. திராவிட முன்னேற்ற கழகத்துல இவரெல்லாம் என்னன்னா, அந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல அலிசேஷன்ல ஒரு அலிசேஷன் இதுக்கும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு கூட்டத்தை போட்டுவிட்டு சவால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த டிகேகே தமிழ்நாடு கலிசடைகள் கழகம், அதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாட்டுக்கு மத்தியில அறிவாலயத்துல கட்டி வைக்கப்பட்ட அலிசேஷன் இது ஒரு பெரிய அலிசேஷன். இவ என்ன சொல்ற, அண்டா செந்தில் மாதிரி தான் இது ஒரு குண்டாஸ். இவங்கட எல்லாரும் இப்பயும் பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப நாங்க திமுக அடிமையா இருக்க தயார். நேற்று ஒரு பெண்மணி, நிறைமாத கற்பணி, 9 மாத கற்பணி ஒரு ஆள், அந்த என்ன சொல்ல வயிற்றுல குழந்தையோட, அது ஒரு தனி தொகுதி ஒன்று சுவாசி பக்கம் இருக்கும் நினைக்கிறேன். அந்த தொகுதி என்ற ஞாபகத்துக்கு கட்டின வகையில வயிற்றுல குழந்தையோட ஒரு அந்த பெண்ணை பார்த்தாலே ஒரு சாதாரணமான வாழ்க்கை நடைமுறை. எப்படி இப்ப என்பிபியில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள வந்திருக்கிறாங்களோ, அதே நான் இதை சொல்லி இருக்கிறேன். 19ஆம் தேதி தேர்தலுக்கு முதல் நாள் செய்திகளுக்கு அப்பால சொன்ன நான், என் அனுர எப்படி ஒரு அலையில வெண்டாரோ, அனுர அலையை போலான் விஜய் அலை. இது வந்து நேபாளம் மற்றது பங்களாதேஷ்ல இது நடந்திருக்குது. இது ஒரு தொற்று வியாதி மாதிரி இது தமிழகத்துக்குள்ள மாறும். இப்ப டிவிகேல வந்திருக்கிற சட்டசபை உறுப்பினர்களை பாத்தீங்கன்னா, எப்படி இலங்கை நாடாளுமன்றத்துல என்பிபியோட வந்திருக்கிறாங்களோ அது மாதிரியான ஒரு ஆட்கள் தான் அங்கேயும் வந்திருக்கிறான். ஆட்டோ ஓட்டுநர், சாதாரண பெண்மணி, அது இது கிட்டத்தட்ட அங்க வகை தொகை இல்லை. மற்றது அதுல இன்னும் ஒன்றும் என்னன்னு சொன்னால், அந்த தமிழகத்தை பொறுத்தவரை பிராமணியர்களும் ஒரு 3 விதமான மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உலகாலும் ஒரு அவங்களுக்குரிய மரியாதை கொடுக்கப்படவே இல்லை. அவங்கள இருந்த ஒரு 2 பேர் நின்று இருக்காங்க, 2 பேரும் பண்ணிருக்கிறாங்க. இப்படி என்ன சொல்ற, அந்த தமிழக சட்டசபைன்றது வந்து இனி இது ஒரு மேட்டுக்குடி அல்லது பணம் இருக்கிறவனுக்கு தான்ற நிலப்பாடு மாறிட்டு, இது வந்து எல்லாரும் வரலாம், எல்லாரும். இப்ப இது வந்து அந்த தமிழகத்துல வந்து இப்ப என்ன சொல்ற, கோபாலபுரத்துல இருந்த அலிசேஷன்களுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா அவங்க தான் இப்ப லியோனியை பொறுத்தவரை சொல்ல போனா அவருக்கு ஏதோ ஒரு துறையில தலைவர். அங்கால பார்த்தா இவர் எங்கட என்ன சொல்ற, அந்த கருப்பு சட்டையோட தெரியுமா கொஞ்சம் பேர், வீரமணி, அங்கால சுபவியாக்கள் எல்லாம் அவருமே ஏதோ ஒன்று நேற்று ரிசைன் பண்ணியிருந்த சுபவி. இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ற, சும்மா இருக்க சம்பளம் போகும். இது யார் இருந்தா வரும்? திமுக இருந்தா தான். இப்ப
திராவிட முன்னேற்ற கழகத்துல கவலையை விட இவங்களுக்கு தான் பெருங்கவலை. ஏன்னா சும்மா இருந்து பணம் பார்த்தாங்களே. சங்க காலம் சங்கம் அருவிய காலத்தை உங்களுக்கு தெரியுமா? ம். மன்னன்கிட்ட போய் புலவர்மார் மன்னனே வாழ்க மன்னனே போட்டி என்ன அவர் ஒரு தங்க முடிச்சு தூக்கி கொடுக்குற மாதிரி இங்க கொஞ்சம் பேர் அலைஞ்சு தெரிஞ்சது கோபாலபுரத்துல. பழகிட்டாங்க அங்க அதுக்கு. ம். கோபாலபுரத்துல மரக்கறி வாங்குறது மாம எம்எல்ஏ மாதிரி தானே. அப்பா. என்னடா அவட்ட காசு இல்ல தானே. வைப்பு தொகை 10,000 தானே ஸ்டாலின். அது இல்லாம தானே கொடைக்கானலுக்கு டூர்லாம் போயிட்டு வந்தாங்க. இல்ல அதெல்லாம் சைக்கிள் ஓடுனவர். அது சைக்கிள் வாகனத்துல போக சைக்கிள் ஓடுனவர். அவ்வளவுதான் இப்ப வைப்பு. மக்கள் சொல்லிட்டாங்க கூட செலவுக்கு காசு இல்ல தானே, நீங்க என்ன குளத்தூருக்கும் வரையிலாத ஐயா நீங்க வீட்டை இருங்கன்னு விட்டுட்டாங்க. என்ன இடையில இடையில வந்துட்டு போனீங்க. அதான் இப்ப நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். எப்படி தமிழகத்தின் முதலமைச்சராக No, 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 no. No, no. அதற்கு வடிவ சொல்லுங்களேன். அந்த ஃப்ளோர்ல சொல்லுங்களேன் அவருக்கு கேக்குறதுக்கு. அது நாங்க கீழே பார்த்துக்கலாம். இருந்தாலும் நம்ம சொல்றது தமிழகத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் அப்படின்னு நாளைக்கு எல்லாரும் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சோ அது டைமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இலங்கையிலும் பல பேர் ஆவலா இருக்காங்க. விஜய் எனக்கு ஒரு முதலமைச்சராக பதவியேற்க பெரிய மகிழ்ச்சி என்னன்னு சொன்னா டேல்சான், அந்த ஒரு பெரிய இருந்த ஒரு பாரம்பரியம் உடைக்கப்பட்டிருக்கு இலங்கை மாதிரி. இப்ப இனி என்ன சொல்லுங்க, எல்லாம் உடைஞ்சிட்டு. இப்ப தமிழகத்துல வந்து கன்றைக்கு செய்யறது, ஆவின் பால் பிசினஸ் நடத்தினது, அங்க எல்லாம் அந்த ஆவின் பால் எல்லாம் பெரிய மோசடி. பால் துறை அமைச்சரா வாரவர் வந்து அவர் பால் குடிச்சு குடிச்சு இது மாதிரி வந்துருவார். என்ன சொல்ற குபேரன் மாதிரி வந்துருவார். இப்படி எல்லாம் இதெல்லாம் இனி நடக்காதுன்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி தமிழகத்துல ஒரு குறை நடக்கும் இருந்தா நாங்க விமர்சிப்போம். இதுல அதுல மாற்றம் இல்லை. எங்களை பொறுத்தவரை அதுதான் நடக்கணும். இல்ல நாங்க இங்க அனுரவையே நேரை விமர்சிக்கிறவங்களுக்கு விஜய் புல விட்டா நாங்க விமர்சிப்போம். ஏன்னா ஊடகம் கிடையாது. ஊடகத்துல எங்கட தர்மத்தை நாங்க கடைப்பிடிப்போம். சரியா சார் என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க கோவிக்கிறீங்க விஜய விமர்சிக்க தானே வேணும். இப்ப அதுதானே தேவை. இப்ப கூட்டணி வைக்கிறாங்க, ரைட், ஓகே, காங்கிரஸோட இணையறாங்க, இன்னும் பல சில கட்சிகளோட இணைஞ்சு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா அவர் சொன்னாரு, ஒரு நாள் நான் சொன்னதை நீங்க கேளுங்க, அதுக்கப்புறம் 5 வருஷம் இல்ல, அடுத்து வர எல்லா வருஷமும் நீங்க சொல்றதை நான் கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால மக்கள் சொல்றதை கேட்டு மக்களுக்கு தேவையானதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, பாரிய பொறுப்பு விஜய்க்கு இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதெல்லாம் செஞ்சு முடிச்சு மக்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம் முதலாவது கையொப்பம் எதிர போடுவாரு, தலைமைச் செயலகத்துக்கு செங்கோட்டையன் போயிருக்கிற அதை உறுதிப்படுத்தி இருக்குது தமிழக ஊடகங்கள். செங்கோட்டையன் போயிருக்கிற தமிழகத்துல இருந்த உண்மையா வந்து ஒரு அலுவலகம் மாறுபட்டா வந்து அங்க அந்த கோப்புகள் அதுகள் எல்லாம் இருக்கும், அல்லது புதிய ஒழுங்குகள் சில நாளைய தினம் பதவியேற்கொள்ள விஜய் உடனடியாக அங்க செல்றது. ஏன்னா இப்ப டிவிகேல இருக்கக்கூடிய ஒரு மூத்தவர் என்ற ஒரு இடத்துல செங்கோட்டையன் இருக்கிற, அதுக்குரிய மரியாதையை விஜயம் கொடுத்திருக்கிறார். செங்கோட்டையனுக்குரிய இதை வந்து அவருக்கும் மரியாதை கொடுக்கப்பட்ட தெரியும். விஜய்க்கு அவர் எப்படியாப்பட்ட ஒரு மூத்த அரசியல்வாதி, எப்படி ஒரு அனுபவம் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது. அவர் சொல்றதெல்லாம் அழகா கேட்டு அவருடைய ஆலோசனைகளும் இதுல இருக்கு. விஜயுடைய இந்த வெற்றிக்கு நிச்சயமா செங்கோட்டையன் உட்பட ஆதவர்ஜன் உட்பட பல பேருடைய ஆலோசனைகளை கேட்டுதான் இவர் நடக்கிறார். அதுதான் தலைமைத்துவம். இல்ல நான் நினைச்சதான் நான் செய்வேன், நான் என்ன மைண்டுக்கு எது வருதோ அதான் நான் செய்வேன்றது அது கஷ்டம், தோல்விதான் அது. ஆனா எல்லாரும் உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் பெறலையோ, தலைமைத்துவம் சுதந்திரம் தமிழரசு கட்சியை போட்டு நாசமாக்குறாதுல. நான் நினைச்சதுதான் செய்வேன், அது கூடாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கூட்டு பொறுப்பு இருக்கும். இப்ப இது வந்து இவங்கள்ட்டையும் பிடிக்கும் டெல்சனாரு. இப்ப இதுல நீங்க கதைச்சாச்சு லெவல மாறி யோசிப்பீங்க. என்பிபி அல்லது ஜேவிபியில அவங்களோட பொலிட் பீரோ இருக்குது. பொலிட் பீரோ மீட்டிங்ல வந்து அனுரவம் அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகும். பொலிட் பீரோ மீட்டிங்ல வந்து நான் அமைச்சர், நான் ஜனாதிபதி என்றெல்லாம் விளையாட இல்லை. அவங்ககிட்ட அந்த கட்சி கட்டுமானம் இருக்கு, அதாவது எல்லாரையும் மதிக்கவும். அது மாதிரி தான் நேற்று விமல் ரட்நாயக்க சொன்னது எனக்கு பிடிச்சு கொண்டது என்றால், எஸ்ஏபி யூஎன்பி திறமையானவர்கள் இருந்தால் நாங்க பொது விரைவில் அவர்களை இதுக்குள்ள உள்வாங்க. இப்ப இதுகள்லாம் ஆரோக்கியமானது இல்லையா டெல்சா? அரசாங்கத்தோட இணைப்பம் மட்டும் சொல்லலையா, திரும்பவும் சொல்றேன்னா முக்கிய பொறுப்புகள் இருக்குதானே. அரசாங்கத்துக்கு தான் வரணும் இல்ல, அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல இருக்க மிக முக்கியமான நிறுவனங்களுக்கு பொறுப்பா இவங்களை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒரு நபர் தான் அரசடி சில்வா. பாப்போம் என்ன நடக்கும். ஒரு நாளைக்கு திரும்பி பாப்பார் சஜித் வந்து எங்கடா இருந்து ஆளுகளை காணோம், என்ன மங்கள மாறி போய் இருக்கிறாங்களா. ஆனா இப்ப இப்படிதான் இப்ப இங்கேயும் இந்த ராஜபக்ச குடும்பத்துல இருக்குதானே இப்ப இந்த சொத்து விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு வருது. விசாரணைகள் நடக்கிற நேரத்துல
சிரந்தி ராஜபக்சனுடைய 40 கோடி ரூபாவிற்கு அதிக பெருமையுடைய சொகுசு மாளிகை இவங்க எப்படி குறைஞ்ச விலையில வாங்கியிருக்காங்க. இப்ப கணக்காட்டிருக்காங்க 3.5 கோடிக்கு தான் வாங்கினதா. ஆனா 40 கோடி பெருமதியா. ஆனா எப்படியோ ஒரு தில்லுமுள்ளு நடந்திருக்கு உள்ளுக்கு. இந்த எப்படி இதை வாங்குறதுக்கான பணம் எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சி, எப்படி இதை நீங்க கொள்வனம் பண்ணீங்க அப்படிங்கிறத சிரந்தி ராஜபக்ச கிட்ட கேட்கும் போது அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு உங்களால முடியாம இருக்கான். அப்ப நான் நினைக்கிற மாதிரி கூடிய சீக்கிரம் சிரந்தி மேடமுக்கும் சட்ட நடவடிக்கை முன்னுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆனா என்ன எப்படி இருப்பா, இப்ப இந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இருக்கு தெரியுமா, அவர்களுடைய பணிப்பாளர் ரங்க திசாநாயக்க வேற லெவல்ல ஆக்ஷன்ல இறங்கி செயற்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் அவர் சொல்லி ஆகணும். இப்ப மகிந்த ராஜபக்ச இத்தனை வருஷ காலமா எங்கேயுமே விசாரணைக்கு போயிட்டு இல்லை. ஆனா முதற் தடவையா ஒரு விசாரணைக்காக மகிந்த ராஜபக்ச வரப்போறாருன்னு சொன்னா அது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு தான். அதுவும் ரங்க திசாநாயக்க தன்னுடைய பணிப்பாளர் லெட்டர் எழுதி நடத்தானே, சொத்து விவரங்களை எல்லாம் சத்திய கடதாசில் சமர்ப்பிங்க. 11 வருஷமா பொறுத்தாச்சு, இதுக்கு மேல இது பொறுக்க இயலாது, இதை நிலுவையில வைக்க வேளாது, உடனடியாக இதெல்லாம் முடிக்கணும், அனுப்புங்க எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டதுக்கு அப்புறமா கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய சொத்து விவரங்களை குறையா தான் எழுதி இருக்காரு. அதுல எல்லாமே திரும்ப லெட்டர் அனுப்புறாரு. இதுல இது சரியா இல்ல, இதுல ஃபேக்கா இருக்கு இதுல எல்லாமே அப்படின்னு திரும்ப ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அப்போ நிறைய எக்ஷன்கள் எடுக்கப்படுது. இந்த வருட இறுதிக்குள் பல பேர் பதறுவாங்க போலதான் தோணுது. அதான் முடியுது. அப்ப கதை முழுது கத்தம் ஆகும் போலத்தான் விளங்குது. இதுதான் ஸ்டாலின் ஸ்டைல்ல சொல்லணும்னா அப்படி. இப்ப பாவுதான் அந்த ஸ்டாலினை தோக்கடிச்சவர். ஆறு தோற்க 2 நிலம் இல்லாம போயிட்டு நினைக்கிற மாதிரி உதய கம்மன் பீல இப்ப வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா அந்த திரை சேரியை சார்ந்த ஒரு உயர் அதிகாரி தற்கொலை செய்து கொண்டான்னு சொல்லப்படுத்தானே, தற்கொலையா மரணமாங்கிறது தான் இப்ப இவங்க சார்பில் என்ன சொல்றது, இது ஒரு மரணம், இவர் கொல்லப்பட்டிருக்காருன்னு தான் உதயகம்மன் பீல சொல்றாங்க. ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தார். நேத்து போலீஸ் ஊடக பேச்சாளர் முற்றல் அவர்கள் ஊடக சந்திப்புக்கு வந்து உதயகம்மன் பிளவை நாங்கள் விசாரணைக்கு அழைப்போம் என அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பரப்பத்துல அது பிரச்சனைக்குரிய ஒன்று. இவருக்கு என்ன இதன் அடிப்படையா வச்சுக்கிட்டு இப்படி சொன்னாலும் நாங்க விசாரணைக்கு அழைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ உடனடியா இவர் கைது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் ஆமா. சோ எப்ப எல்லாம் காத்திருந்தாங்க உதயகம்மன் பிள்ளை வாய் கூட இருக்கு, எப்ப உன பிடிச்சி உள்ள போடுவாங்க நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சிகளை கீழே கேட்டிருக்காங்க. அதற்கான பதிலும் கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது. இல்ல நான் எல்லாம் நடக்குது எப்ப நடக்கும் தானே தெரியல, எல்லாம் வந்து போய்கொண்டுதான் இருக்குது. ஆனா ஒன்று நடக்குது இல்லையே. நடக்கும் போது உடனுக்குடன் தெரியப்படுத்துவோம். இப்ப 40 கோடி 40 கோடிய 3.5 கோடியா மாத்தினேன். 3.5 கோடியா மாத்தினேன். எப்படி சாத்தியம் அது? அப்ப வெக்கன் 2 பேரா? அந்த பிமல் வீரவன்சோட பைப்புக்கு 2 பாஸ்போர்ட் மாதிரி அந்த மாதிரிதான் 2 பேர். அப்ப எந்த பேர் இப்ப அவங்க சிரந்தின்றது உண்மையா மற்ற பேர் உண்மையா? அது வந்து பர்த் சர்டிபிகேட்ல இருக்க பேராம். ஆனா இவங்க வெளியே கூப்பிடுறது சிரந்தி ராஜபக்ச தான் சொல்லுவாங்க. கிறிஸ்டியன் தானே மாறினது. அப்ப இப்ப எல்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கு. இன்னும் வரும். வராட்டி வேலை இல்ல. வராட்டி நாம கேட்போம் எங்க வரும்னு சொன்ன உண்மைகள் எங்க என்ன செய்றீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். ஆனா இந்த நாங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு மிக முக்கியமான செய்தி ஒண்ணு கிடைச்சிருக்கு. நாட்டை உலுக்கிய பூங்குடித்தீவு வித்யா படுகொலை வழக்கில் சுவிஸ் குமார் உள்ளிட்ட 4 குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது அப்படின்னு செய்தி உறுதியாகி இருக்கு. என்னடால் இவங்க வந்து 2015 வழங்கப்பட்ட தீர்ப்பு, தங்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு பிள்ளை, அதாவது மரண தண்டனை ஆயுள் தண்டனையா குறைக்க சொல்லி இவங்க மேன்முறையீடு செய்தது. அதை 5 பேர் கொண்ட நீதியரசர்களுக்குலாம் அந்த மரண தண்டனை சரி என்பது உறுதிப்படுத்தி இருக்கு. இப்படிப்பட்டவங்களும் உண்மையில சமூகத்துல நடமாடவே கூடாது. இப்படிப்பட்ட தீர்ப்புகள் தான் இந்த என்ன சொல்றாங்க, திருட்டுகள் ஊழல்கள்ல ஈடுபட்டாக்களை செய்யணும். இப்படிப்பட்ட விடயம்தான் இதை செய்யணும். இந்த குரூப் வந்து எப்படியாப்பட்ட ஒரு ஜாய் காடத்தனத்தின் உச்சம் எப்படின்னா, காம கொடூரத்தின் உச்சம்னா, அந்த ஒரு நர்ஸையும் இவங்க வந்து ஒரு பெண் வைத்தியரையும் தவறா நடந்துக்க முயற்சிச்சிருக்கானுங்க தானே. இவனுங்க திருந்த மாட்டானுங்க போல. இது மாதிரிதான் போதை வஸ்துவோட பிடிபடுறாக்கள் பயன்படுத்துறாக்களுக்கும் மரண தண்டனை விதிக்கணும். இலங்கை மரண தண்டனைக்கு எதிரானாக்கள் தான், மாற்றம் இல்லை. ஒரு நாடு திருந்த வேணும் தான் தண்டனைகள் கடுமையா இருக்கும், கடுமையாக்கப்படும், சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். ஊழல், லஞ்சம், மற்றது போதைப் பொருள், இந்த 3 விடயத்தோட தொடர்பானாக்களுக்கு உடனடியாகவே இவர்கள் இது செய்யணும், என்ன
மரண தண்டனையை கொண்டு போவோம். பட்ட விளங்குதா? தீர்ப்பா இருக்கு, வரவேற்கப்படுது அந்த தீர்ப்பு. இலங்கையில மரண தண்டனை இல்லை, இருந்தாலும் அது அமுல்படுத்தப்பட்ட இவங்களெல்லாம் டக்குனு முதலாவது போட வேண்டிய நபர்கள் தான் இவங்கெல்லாம். ஓகே டீல்ஸா. ரைட். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.